கிரேட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இப்போ T20 வேர்ல்ட் கப் உடைய ஜெர்சி லான்ச் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் வந்துட்டு என்னப்பா பெட்ரோல் பங்க் ஜெர்சி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜெர்சி எப்படி இருக்கு, T20 வேர்ல்ட் கப் உடைய அட்டவணைகள் எப்போ, ஸோ இந்தியா பாகிஸ்தான் முதல் போட்டி நடக்க போகுது, ஸோ இதெல்லாம் தாண்டி ஸோ அங்கே நம்மளால வின் பண்ண முடியுமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ T20 வேர்ல்ட் கப் ஸோ வருதுங்கிற விஷயம் நமக்கு எல்லாமே தெரியும். ஜூன் 4 மேலே அப்படியே பரபரப்பா இருக்கும். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஐபிஎல் முடிஞ்ச கையோட இன்ஃபேக்ட் வந்துட்டு இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பரபரப்பா எதனால நடத்துறாங்க அப்படின்னா, குவாலிஃபை ஆகாத டீம்ஸ்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உடனடியா நீங்க அங்க போயிடணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஆணை போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ ஆர்சிபி வெளியில போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அட ஏன் ப்ரோ எடுத்தோனையுமே ஆர்சிபின்னு சொல்றீங்க அப்படின்னு தப்பா நினைச்சுக்க வேணாம். சப்போஸ் அப்படின்னா விராட் கோலி அன்னைக்கே கிளம்பிடுவாரு. ஸோ அன்னைக்கே கிளம்பி யுஏஇ போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் வேர்ல்ட் கப்பை 2 கண்ட்ரி வந்துட்டு ஹோஸ்ட் பண்றாங்க. ஸோ அமெரிக்கா வந்துட்டு ஒரு பக்கம், ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கிரிக்கெட் உடைய பிக் டோர்னமெண்ட் வந்துட்டு அவங்க ஹோஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க கண்ட்ரிலையும் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கொண்டு போகணும், வேற லெவலில் வந்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் பிளேயர்ஸும் சரி, கிரிக்கெட் கண்ட்ரியும் சரி பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கு. கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சின்னு சொல்றாங்க. சுனில் நரேனா இன்ஃபேக்ட் ஐபிஎல் ஆடுறாரு, ஆனால் உங்க கண்ட்ரிக்காக ஏன் ஆட மாட்டேறாரு அப்படின்னா பட்ஜெட் தாங்க. ஐபிஎல் கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண சேலரி கிடைக்குது, 10 கோடி பக்கம் வந்துட்டு அசால்ட்டா வந்துட்டு ஒரு நாளை வாங்க முடியுது. ஆனா இந்த பக்கம் அதை பண்ண முடியாது. 10 கோடிங்கிறது உங்களுக்கு பிக் பிரைஸ் அப்படின்னு சொன்னோம். ஒரு டீமுடைய மொத்த ஆட்களோட பிரைஸே அவ்வளோ வராது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதனால தான் நிறைய பிளேயர்ஸ் வரவும் மாட்டேறாங்க. அவங்களுடைய கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பொல்லாட், பிராவோ இவங்களை மாதிரி ஜாம்பவான் பிளேயர்களாக போனதுக்கப்புறம் டவுன் ஆனதுக்கான காரணமும் இதுதான். ஸோ எப்படியாவது மறுபடியும் மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வெஸ்ட் இண்டீஸ் களமிறங்கி இருக்காங்க. ஸோ நிறைய ஃபேன்ஸ் வருவாங்க. இந்தியாவை விளையாண்டாலும் சரி, ஸோ ஆஸ்திரேலியா விளையாண்டாலும் சரி, அவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஃபண்டும் கிடைக்கும். ஸோ வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வெஸ்ட் இண்டீஸுக்கு ஸோ நல்ல ஒரு கலெக்ஷன் பார்க்குறது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய டீமையும் வேற லெவலுக்கு கொண்டு போறது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கு. நம்ம டீம் இந்தியா பத்தி பேசணும்னா, ஸோ 15 பேர் கொண்ட அந்த ஒரு குழு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அது போக பேக்கப்புக்கு 2-3 பேர் போக போறாங்கிற மாதிரி வந்துச்சு. ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் சும்மா பக்காவே இருக்கேப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் என்னடா கன்றாவி இது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சீக்கா முதல் கொண்டு எல்லாருமே கழுவி ஊத்துற மாதிரி தான் இருந்துச்சு. பவுலிங் வந்து சுத்தம் மோசம். ஹர்தீப் சிங் பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காருங்க. பும்ரா ஒருத்தர் தான் டீசெண்டா பண்ணிட்டு இருக்காரு. சிராஜ் இப்போ ரீசெண்ட் டைம்லாம் நல்லா போட்டிருக்காரு. அந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணா மேபி இது பண்ணலாம். ஆனா இவங்களை தவிர வேற யாரும் இல்லை அப்படிங்கிறதா வந்துட்டு வருத்தமான ஒரு விஷயம். ஆனா பேட்டிங் ஓரளவுக்கு செம்மையாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. தர்மசாலா பியூட்டிஃபுல்லான கிரவுண்ட் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்பதான் சிஎஸ்கே லேட்டஸ்டா வின் பண்ணாங்க. முடிஞ்ச கையோட பார்த்தோம் அப்படின்னா எம்ஐ எல்லாருமே இருக்கக்கூடிய கேம்ப் போகும்போது ரோஹித் சர்மா எல்லாருமே போய் ஜெர்சி லான்ச் அப்படிங்கிறது நடந்திருக்கு. தர்மசாலா மாதிரி பியூட்டிஃபுல்லான கிரவுண்ட்ல ஒரு ஹெலிகாப்டர் மூலியமா ஜெர்சி வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த ஜெர்சி லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட டாக்ஸ் அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. அதுல ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஜெர்சி செமையா பிடிச்சிருக்கு. பரவாயில்லைங்க, இந்த ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ வந்துட்டு நல்ல ஒரு காம்பினேஷன் தான். ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ T20 வேர்ல்ட் கப்புக்கு எடுப்பான ஒரு ஜெர்சி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதே ஜெர்சியை 2019 தோனி இருக்கிறப்ப வந்துட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்பவே சொல்லியிருந்தாங்க என்னடா இது கேஸ் போடுற மாதிரி இருக்கு, பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவும் அதே கமெண்ட் தான். உண்மையாலுமே பெட்ரோல் பங்க் ஜெர்சி மாதிரி தாங்க இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளோ இம்ப்ரெசிவா இல்லைங்க. அந்த ஃபுல் ப்ளூலேயே கொடுத்துருக்கலாம். பட் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. போட்டோ ஷூட் அப்படிங்கிறது போயிருக்கு. விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க. ஸோ இதில் ஏகப்பட்ட பேர் அவங்களுடைய கருத்துக்களுக்கு தெரிவிச்சுட்டு வந்துருக்காங்க. ஜெர்சி ஒரு பக்கம் இருக்கட்டும், ஜெர்சி எல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது ஸ்குவாடை பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. T20 வேர்ல்ட் கப் ரொம்ப முக்கியண்டா தம்பி அப்படிங்கிற மாதிரி. என்னமோ பண்ணுங்க, ஐபிஎல்லாம் வந்துட்டு ஏதோ பிரைஸ் பண்ணி பேசுறீங்க, நல்லா விளையாடுறீங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஒரு T20 வேர்ல்ட் கப் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்த வேர்ல்ட் கப்ல விராட் கோலியோ ரோஹித் சர்மாவோ இருப்பாங்களாங்கிறது ஒரு டவுட் தான். அவங்களுடைய ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் விளாடலாம், இன்னும் 4-5 வருஷத்துக்கு கூட விளாடலாம். பட் இருந்தாலும் இந்த ஒரு டிராஃபி அப்படிங்கிறது ரொம்ப குரூசியல். இந்த வருஷம் அடிச்சிட்டாங்க அப்படின்னா உண்மையாலுமே வேற லெவலா இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஸோ குரூப் ஏ, குரூப் பி, குரூப் அது மட்டும் இல்லாமல் C&D அப்படிங்கிற மாதிரி 4 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சூப்பர் 8 அப்படிங்கிற மாதிரி சுற்று இருக்கு. நீங்க ஸ்க்ரீன்ல பாக்குறீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு அதை வந்துட்டு வகைப்படுத்துவாங்க. நம்மளுடைய குரூப் உண்மையாலுமே பாகிஸ்தான் மட்டும்தான் ஒரு டீம். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே கொஞ்சம் ஈஸியான ஒரு டீம் தான். ஸோ எல்லா குரூப்லயும் அதே மாதிரி தான். ஸோ ஆல்மோஸ்ட் டாப் 8க்குள்ள நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இந்த நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்தியா, ஸோ அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் இந்த மாதிரியான டீம்ஸ் வரக்கான சான்ஸ் தான் ஹைலி பாசிபிள். ஸோ இதெல்லாம் தாண்டி அந்த T20 வேர்ல்ட் கப் கிடைக்குமா, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத அப்கமிங் மந்த்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஜெர்சியை பத்தி அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்படியே இருக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.